முடியாதுல்ல, அவங்களுக்காக தான் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்குது. ஸோ எல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து வில்லேஜ் லெவல் கமிட்டியே இருக்குது. பட் இன்றைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ராமநாதபுரம் போனேன். அந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் எல்லா கம்பெனிலும் இந்த ஐசிசி கமிட்டி இருக்குது. அது வந்து சூப்பர்வைஸும் பண்ணுறாங்க நம்ம சமூக நலத்துறை. அது இன்னும் ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த கல்லூரிகள் வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய வந்துச்சு. நானே 2-3 யூனிவர்சிட்டிக்கு நேராக விசாரணை பண்ணி, ஏன்னா அந்த மீடியாவில் போனால் அந்த பிள்ளைங்களுடைய இன்னும் ஃபியூச்சர் பாதிக்கப்படுறது அவங்க பயப்படுறாங்கன்னா நாங்கள் சொல்றதில்லை. நேரடியாக விசாரணை பண்ணி நடவடிக்கைகள் எடுத்து அதோட தொடர்ச்சி தான் தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல இது போன்ற ஐசிசி இருக்கா? ஏற்கனவே கேரளால இந்த நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? அவங்களுக்கான புகார்கள் அளிக்கப்படுதா? அதை நம்ம கண்காணிக்கிறோமா? அதாவது கேரளாவில் வந்தவங்க எனக்கு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி எடுத்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனடியாக அதை எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது அவங்களுக்கு கிடையாது. இப்போ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை வரவேற்கணும் வேண்டிய விஷயம். கேரளாவில் நான் சென்னை தமிழ்நாடு நடிகர் உடனே அங்கே நடந்தவங்க இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் உருவாக்கணும், ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், இப்படி விஷயம் நாங்கள் வந்து அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய அரசு தரப்புலேருந்து சமூக நலத்துறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை நாங்கள் டைப் பண்ணி விடுவோம். இதுதான் மேடம் என்னோட முன்னாடி கேள்வி கடை. இவ்வளவு நாள் அதுல ஐசிசி இல்லையா மேம்? இத கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டில வரல சிறைத்துறை வந்து நிறைய இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்னத்துறையில இந்த மகளிர் ஆணையம் தலையிட்டு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவங்க வந்து நேரா இந்த கமிஷனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம எவிடன்ஸோட இருக்கும் பண்ணிருக்கோம். ஆனா இந்த கேரளாவுக்கு பிறகு நேமா கமிட்டி அந்த இது நடந்ததுக்கு பிறகு அவங்களா முன் வந்தாங்க. அந்த செலிபிரிட்டியே முன் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. உறுதியாக நாங்கள் கூட வந்து கமிட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி வந்து மீட்டிங் வச்சு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அரசு வந்து அதை கண்காணிக்கும். இவ்வளவு நாள் அந்த கமிட்டி இல்லாம இருந்துச்சா மேம்? புதுசா பண்ணா வரவேற்கலாமேங்க. கரெக்ட் தான் மேம். நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? தொடர்ந்து அந்த ஏன் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அந்த கமிட்டி இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்துறது இல்லை மேம். அதான் கேட்குறேன். இப்போ வந்து சினிமா துறை வந்து இது வந்ததுனால தான் தெரியுது. எல்லாமே நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் அந்த ஆக்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 இருக்கு. ஸோ எல்லாரும் வேலை செய்யற இடத்துல பார்த்து எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் எனக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அங்கேயே பார்த்தா அந்த நான் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆல்சோ. ஸோ எல்லா நிறுவனங்களும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கலைத்துறை அந்த மாதிரி இடத்துல இல்லை. இது ஒரு ஐ ஓப்பனர். இப்போ கேரளாவில் பண்ணதுனால இப்போ நம்ம மற்ற எல்லா மாநிலங்களும் பண்ணுவாங்கன்னு நம்ம இப்போ நம்ம இதை ஒரு இதுவா எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம என்ன இதை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்? இந்த மாதிரி ஐசிசி இன்னும் பலப்படுத்த வேண்டிய இடங்கள் ஐசிசி இருக்குது. எல்லாமே இல்லைங்க. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ கல்வி நிறுவனங்கள்ல வந்து இருக்கிறதுனால நான் இப்போ தொடர்ந்து வந்து நான் கலெக்டர் பேசினாக்க நிறைய மேடம் இந்த பல்கலைக்கழகங்கள்ல கூட அந்த மாதிரி புகார் வந்திருக்கு. 2 பல்கலைக்கழகம் சொன்னீங்க. எந்த பல்கலைக்கழகம்? சொல்ல மாட்டேன். இல்லை அந்த மாதிரி விமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தைரியமா வந்து சொல்லி அவங்க ஐடென்டிட்டி தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல பல்கலைக்கழகம் தான் கேட்க சொல்லக்கூடாது. இல்ல அந்த பல்கலை நீங்க சொன்னீங்கன்னா இப்போ நிறைய தப்பு பண்றதுனால அந்த பல்கலைக்கழகத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த யூனிவர்சிட்டி போறது எல்லாம் போயிடுவாங்க. இப்போ இந்த சம்பவத்துல இந்த சம்பவம் உங்க வெளியில வந்தது பிறகு நிறைய பேர் வாலண்டியர் நிறைய வந்து புகார் கொடுத்தா நீங்களே சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இதை நீங்க எந்த இடத்துல புகார் சொல்லும்போது தைரியமா நிறைய பேர் வெளில வருவாங்க. யார் பேரும் சொல்ல மாட்டோம். எங்கது புகார் வந்து சொல்ல மாட்டோம். மன்னிக்கவும் இல்லைங்க. இப்போ தைரியம் வந்து சொல்றாங்க. தமிழா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குங்க. வேலை செய்யற எல்லா இடத்துலையும் இருக்கும். அது கல்வி நிறுவனமா இருக்கட்டும், நீங்க வந்து வீட்டில் வேலை செய்யற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இல்லை எல்லாமே போயிடும். ஒரு பெண்ணுன்றாலே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அது எங்க போய் வந்து சொல்லணுன்றதை தான் நம்ம தீவிரமா நம்ம பண்ணிக்கணும். மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் அன்பார்லிமெண்ட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் அந்த பிரின்சிபலும் சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து நாங்கள் சம்மன் அனுப்பினோம். அந்த சம்மனுக்கு அவங்க வரல. நானும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன், வரல. இன்னைக்கு 2வது சம்மன் போட்டுருந்தோம். 2வது சம்மனுக்கு வரல. இப்போ அடுத்த கட்டமாக 3வது சம்மன் வந்து நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க போகிறோம். இன்றைக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து ஒரு பெண் பேராசிரியர்கள் ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே பொதுவாக சொல்றது வந்து அந்த செக்ரட்டரியுடைய வே ஆஃப் டாக்கிங், மரியாதை குறைவாக பேசுறது, ரொம்ப கிண்டலா பேசுறது, வேலை செய்ய முடியல. இப்போ நம்ம என்ன சொன்னாங்கன்னா இங்கே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதாவது 9 o'clock to 2 o'clock வந்து கிளாஸ்ல பிரேக்கே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னையும் நேரடியாக அந்த கல்லூரி வர சொல்லியிருக்காங்க.
இப்போ நாங்கள் வெயிட் பண்ணது இந்த 3வது சம்மனுக்கு அவங்க வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரலன்னா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கை நாங்கள். நீங்க பேசுனீங்க மேடம், அவங்களுக்கு வர சொல்லி நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. இப்போ அவங்க வரதுக்காக போது அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை, யூஸ்வலாக முதல் சம்மனுக்கு அப்படி பண்ண மாட்டோம். இந்த 3வது சம்மனுக்கு நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு டெப்டி கமிஷனர் கிட்ட வந்து நாங்கள் இது ஒரு மெயிலாக அனுப்புகிறோம். ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க 2 பேரும் செக்ரட்டரி பிரின்சிபலையும் வர சொல்லியிருக்கோம். வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆணையம் வந்து ஒரு சம்மன் கொடுக்கும்போது இந்த பார்ஷியல் ஜுடிஷியல் அதுக்கு மதித்து அவங்க படித்தவங்க மதித்து வந்துருக்கணும். ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க பேட்டி கூட அவங்க வந்து பேட்டிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லிட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அந்த ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் சொன்னாங்க. அதனால் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து மீடியாவில் சரியாக வரமான சில செய்திகள். மகளிர் ஆணையம் நாங்கள் பொறுப்பேற்றது வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் முன்கொண்டு நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு செயல்படுறாங்க. இந்த பச்சையப்பன் கல்லூரி இது மட்டுமாமா இல்லை இந்த அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க? அவங்க ஒரு 4-5 காலேஜ் கல்லூரி செக்ரட்டரி இல்லை, கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி தான் இருப்பாங்க. எல்லா கல்லூரி, செல்லம்மா கல்லூரி, காஞ்சிபுரம் கல்லூரி எல்லாம். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இவங்க மேலே அதுதான் ரொம்ப மென்டலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வேலைக்கு போக பெண்கள் வந்து வேலைக்கு வரும்போது வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வேலைக்கு, அங்கேயே நிம்மதி இல்லைன்னா வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அன்றைய காலங்களில் தொடர்ந்து இந்த கல்விநிலையங்களில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக நிறைய புகார்கள் பெண் பிள்ளைகளாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மாநில மகளிர் ஆணையம் ஏதாவது சுமூகமாக நீங்கள் ஆக்சுவலாங்க இது வரைக்கும் நான் 30 மாவட்டங்களுக்கு நான் வந்து போயிருக்கேன். போகும்போதெல்லாம் குறிப்பாக மாணவிகளுக்குடைய கல்லூரியில் நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கிளாஸ் எடுப்போம். 30,000 மாணவிகள் நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே போகும்போது இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து கிரீவன்ஸ் கமிட்டி கூட இருக்காது. ஸோ வந்து நாங்கள் வந்து அந்த கமிட்டிக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டும் மகளிர் ஆணையத்தின் மூலமாக ஒரு போஸ்டர் பண்ணி எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். அதாவது ஐசிசி கமிட்டின்றது ஃபார்ம் பண்ணணும்ட்டு, இந்த உலக புகார் கமிட்டி இருக்கணும். ஏன்னா அந்த உலக புகார் கமிட்டியில் அங்கே இருக்க மெம்பர்ஸும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு என்ஜிஓவும் போடலாம்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 1 ஆண்டு காலமாக ஹையர் எஜுகேஷனுக்கு இதை பற்றி ஏன்னா நிறைய விழிப்புணர்வு இருக்கிறனால தான் இன்னைக்கு பெண்கள் வந்து தைரியமாக வந்து ரிப்போர்ட் செய்கிறாங்க. சமீபத்தில் வால்பாறையில் உங்களுக்கு தெரியும், அந்த பெண்கள் வந்து அந்த கல்லூரி மாணவிகள் மகளிர் ஆணையத்துக்கு தான் முதல் இந்த பெட்டிஷனை அவங்க பேர் போடாமல் மாணவிகள் என்று தான் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து அதை உடனடியாக வந்து சமூக நலத்துறைக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னோம். 30ஆம் தேதி அன்றைக்கு விசாரிச்சு அவங்க மேலே அவங்க சொன்னது ஒரு ஆள் மேலே கடைசியில் அங்கே போயிட்டு அந்த 5 வகுப்புல உட்கார வச்சு அந்த பெண்களை விசாரிக்கும் போது 4 பேர் அந்த குற்றங்களை செஞ்சுருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னென்ன அவேர்னஸ்னால இப்போ நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பேராசிரியர்கள் தரப்புல ஏதாவது ஆதாரமா ஏதாவது கொடுத்துருக்காங்க? வாய்மொழி புகார், எழுத்துப்பூர்வ புகாரை தவிர ஆதாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்க? இல்லை, இந்த செக்ரட்டரியை பற்றி அவங்க அசோசியேஷன் வந்தாங்க. இந்த செக்ரட்டரியை பற்றி நிறைய புகார் கொடுத்தது எனக்கு ஒரு ஃபைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மென்டல் டார்ச்சர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, ரிட்டனாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது அந்த ஃபைல் ஒன்று இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியாது. ஒரு பேராசிரியர் பேசும்போது வீடியோ எடுக்க முடியாது. பட் ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே அந்த அன்சாலிங் வேர்ட் பேசுறாரு. அந்த மாதிரி காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அது வந்து நான் தலையிட மாட்டேன். அது மகளிர் ஆணையம் வந்து தலையிடாது. அவங்க சொல்றது வந்து அந்த செக்ரட்டரிக்கு ஏப்ரலோட டைம் ஓவர் அதனால இருக்காது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது வந்து கோர்ட்ல போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இவங்க துன்புறுத்துறாருல நெஞ்சுலி அதை வந்து இந்த மகளிர் ஆணையம் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, எங்களுக்கு விட்னஸ் வந்து இருந்துச்சுனாவே போதும். அந்த விட்னஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க பேரை வெளியில் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து உடனடியாக வந்து வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. இந்த அம்மாவையே இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள்ல வந்து இந்த பாலியல் புகார்கள் பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா விசாரிப்பதற்கு ஒரு ஐசிசி போடணுன்றது ரூல்ஸ். அதை நம்ம கண்காணிக்கிறது நமக்கு அதிகாரம் இருக்காங்க. நாம கண்காணிக்கிறோமே. ஆக்சுவலாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஐசிசி கமிட்டி ரிப்போர்ட் எவ்ரி மந்த் அனுப்பணும். அது வந்து கொண்டு தான் அந்த நிறுவனம் அந்த அமைப்புகள் அனுப்பணும். கரெக்டான அங்க வந்து அந்த கம்பெனிஸ் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் சங்கங்களுக்கு இது பொருந்துமா? அமைப்புகள் சங்கம் அதான் கேட்குறேன். என்ஜிஓ இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ் 10 பெண்களுக்கு மேல வேலை செஞ்சா அங்க ஒரு உலக புகார் கமிட்டி தேவை. அதுதான் இப்போ அதான் கேட்க வந்தேன்.